இன்றைக்கி ஆசாசையாக எங்கள் ஆளுக்கு வந்து கறி குழம்பும் சோறும் பண்ணி கொடுக்கலான்னு காலையில் எழுந்திரிச்சு பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அது என்னமோ தெரியல, அவங்க சின்ன வயசுலேருந்து சப்பாத்தியே லஞ்சுக்கு கொண்டு போய் பழகிட்டாங்க. எனக்கு தான் எப்படி டெய்லி சப்பாத்தி கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு இந்த வாட்டி ரைஸை கொடுப்போம், மீதி வந்தாலும் அப்படியே டிஃபன் பாக்ஸ் வரட்டும் கொடுக்குறத கொடுப்போம், நான் பாட்டுக்கு பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான்வெஜ் எனக்கு பிரச்சனையே இல்லை, எப்படி பண்ணாலும் ஏதோ ஒரு விதத்தில் அழகாக வந்துருங்கிற ஒரு இதில் நான் பண்ணிடுவேன். ஆனால் இந்த வெஜிடேரியன் பண்ணுறதுல தான் கொஞ்சம் கஷ்டம். எப்போவுமே எங்கள் வீட்டில் வந்து ஒரு நான்வெஜ் பண்ணால் ரசம் இருக்கும். ரசம் தானே ஈஸியாக பண்ணிடலான்னு அம்மாட்ட கால் பண்ணால் ரொம்ப ஈஸி ரெசிபியாக இருந்துச்சு. டக்கு டக்குன்னு பண்ணிடலான்னு அடுப்பில் எல்லாத்தையும் வச்சு அரைச்சி உள்ளே போடுறேன். அது ரசம் மாதிரி வரல, ஏதோ புளித்தண்ணி மாதிரி தான் வந்துச்சு. அப்போ தான் யோசித்தேன், ரசம் இருக்கிறதுலே வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டான இது போல், கொஞ்சம் மிஸ் ஆனாலும் விஷம் மாதிரி வந்துடுது. பட் பார்க்கலாம் நல்லா இருந்துச்சு, ஆனால் டேஸ்ட் ரொம்ப புளிப்பாக இருந்துச்சு. அப்புறம் காலையிலேக்கு இந்த ஆம்லா ஜூஸ் எனக்கு, அவங்களுக்கு வந்து இந்த ட்ரை ஃப்ரூட் ஜூஸுன்னு போட்டு கொடுத்து எல்லாம் முடிச்சு உட்காந்தா அவங்களுக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் என்னால் ஆஃபீஸ் போக முடியல, ரொம்ப ஒரு மாதிரி இருக்குன்ட்டாங்க. ஐயோ இப்படி ஆகிப்போச்சே அப்படின்னு சொல்லிட்டு பேக் பண்ணது எல்லாத்தையும் திருப்பி அன்பேக் பண்ணிக்கிட்டு இருந்தேன்.